அத்தியாயம் 31:10. அவன் வானங்களையும் தூணின்றியே படைத்தான். யாரு? இறைவன் வானங்களை தூணின்றி படைத்தான். நம்ம பார்த்துருக்கோமா? சிந்திச்சிருக்கோமா? நமக்கு தெரியும் வானத்தை தூணிலேன்னு தெரியும். ஒரு வீடு கட்டினா ஒரு குடிசை போட்டாலும் 4 தூண் வைக்கணும், அது தெரியும் நமக்கு. அந்த ஒரு தூண் லைட்டா ஆடிச்சாலும் உள்ள போக மாட்டோம், பயப்படுவோம் இல்லையா? இந்த கூரை விழுந்துருமோ, சீலிங் விழுந்துரும், பயமா இருக்கா இல்லையா? இல்லை, இவ்வளவு பெரிய வானம் தூண் இல்லாம இருக்கு, அந்த இடத்துல இருக்குது, எப்படி பயம் இல்லாம இருக்கும்? பயப்படணும்ல. ஒரு இடி விழுந்தா பயப்படுறோமா இல்லையா? ஒரு இடி விழுந்தா பயப்படுறோம், வானம் விழுந்துடும் பயப்படுறதில்லை, இடிக்கு சத்தத்துக்கு பயப்படுறோம், அவ்வளவுதான். அப்ப இறைவன் சொல்றான், அவன் வானங்களை தூணின்றியே படைத்துள்ளான், அதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கதான் செய்றீங்க. எனக்கு சிந்திச்சிருக்கீங்களா? இறைவனுடைய ஆற்றலை பார்க்க வேண்டாமா? மனிதன் ஏதாவது செஞ்சுட்டான், சாதிச்சுட்டான்னு அவனை பத்தி புகழ்ந்து பேசுறோமா இல்லையா? இறைவனை எப்படி புகழ்றது? அவனுடைய ஆற்றலை கொண்டுதான், அவன் ஞானத்தை கொண்டுதான். அப்ப உங்களுடன் பூமி அசையாது இருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிலைநிறுத்தினான். பூமி அசையாது இருக்கும் போட்டு மலைகளை உறுதியாக நிலைநிறுத்தினான். மேலும் அதன் மீது எல்லா விதமான பிராணிகளையும் அவன் பரவிட்டிருக்கின்றான். இன்னும் நாமே வானத்திலிருந்து மலையை போல செய்து அது சங்கையான வகையான ஜோடிஜியாக முளைப்பிக்கின்றோம் உங்களுக்காக. நம்ம என்ன முதல்ல பார்த்தோம்? முல்லை, மருதை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த 4 வகையான இது சார்ந்தா வாழ்ந்தாங்க, அருள்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பொருள் முகம் திரும்ப அதான் விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படி அந்த அருளை விட்டு வெளியே வந்தாச்சு, பொருள் முகம் வந்தாச்சு. இந்த பொருள் என்ன செய்யுது? மனிதனை எல்லா குணக்கெடுகளும் ஆயிடுச்சு, வர மீறான். இப்ப இயற்கை அழிச்சு வாழணும்னு நினைக்கிறான். இயற்கை அழிச்சா மனிதன் வாழவே முடியாது, எந்த ஒன்று வாழ, எந்த உயிரினமும் இயற்கை அழிச்சு வாழ்றது இல்லை, மனிதன் மட்டும் இயற்கை அழிச்சு வாழும். அத்தியாயம் 35:27. நிச்சயமா அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குகிறது. நிச்சயமா அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குவதை நீங்க பார்க்கவில்லையா? பார்க்கலன்னு வெறும் கண்ணால பார்க்கறதில்ல, சிந்திக்கணுங்கிறான். எப்படி மேகம் கூடுது, எப்படி மேகம் கருக்குது, நம்ம சொல்ல முடியா? மேகம் கூடிருச்சுப்பா, மேகம் கருத்துருச்சு, மழை வர மாதிரி இருக்கு, சொல்றோமா இல்லையா? யார் சொல்லுவா? யார் நிலப்பரப்பு இருக்காங்க, விவசாயம் பண்ண, அவங்க நினைப்பாங்க மழை வரும், பார்த்துட்டே இருப்பாங்க, காத்துக்கிட்டே இருப்பாங்க, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கு தெரியும் இந்த காத்தடிக்குது, மேகம் கூடுது, மழை வந்துடும், தெரியுமா இல்லையா? சொல்றேன், நிச்சயமா அல்லாஹ் வானத்திலிருந்து மலையை இறக்குவதை நீ பார்க்கவில்லையா? பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளை வெளியாக்கினோம். மலையிலிருந்து வெண்மையானதும் சிவந்ததும் தன்னிறங்கள் பற்பல விதமான பாதைகளையும் சுத்திக்கூடிய நிறமுடையதா இருக்குங்கிறான். ஒரே மழை நீர் தான், ஒரே மண்ணு தான், ஆனா பாருங்க விதமான நிறமுடையதா இருக்குன்றான், சுவையோடதா இருக்குங்கிறான். இருக்கா இல்லையா? ஒரே மாம்பழம் தான், அது சுவை வேற மாதிரி இருக்கும், பூக்கள் வெவ்வேறு நிறமா இருக்கும், ஒவ்வொரு காய்கறியும் நிறமா இருக்கும். அப்ப நிறமும் அதோடைய சுவையும் யார் படைக்கிறான்? இறைவன் தானே. ஆனா ஒரே தண்ணி தான், ஒரே மண்ணு தான். எதுக்காகனா மனிதனுக்கு விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதன் பிரதிநிதியா படைக்கப்பட்டிருக்கு, விருந்தாளியா படைக்கப்பட்டிருக்கு. அவனை விருந்து கொடுத்ததுக்காக இறைவன் அவ்வளோ அழகா படைக்கிறான், அவ்வளவு சுவையா படைக்கிறான், அவ்வளவு மனமா படைக்கிறான். ஆனா மனிதன் நன்றி கட்டவனா இருக்கு. 23:21. இந்த ஆயத் பார்க்கல இருக்குன்னா, குர்ஆனை டெய்லி படிக்கணும், எல்லாரும் படிக்கணும், சிந்திக்கணும், உணர்றதுக்காக. ஓதிட்டே போயிடக்கூடாது. அப்படி குர்ஆனை ரொம்ப பத்திரமா தூய்மையா வச்சுக்கணும், கைப்படாம வச்சுக்கிறாங்க இல்லையா? குர்ஆனை கைப்படாம சுத்தமா வச்சுக்கணுமா? அதனால ஒரு பச்சை துணியை போட்டு இல்லை ஏதோ ஒரு மஞ்சள் துணியை போட்டு பொத்தி மேலே வச்சுக்க வேண்டியது. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு வருஷத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்து முத்தி மாடி வச்சிடும். அப்படி இல்லை, குர்ஆன் அப்படியே சிந்தனைக்குரியது. டெய்லி படிக்கணும், டெய்லி சிந்திக்கணும், அதில் உணர்வு பெறணும், உள்ளட்சம் பெறணும், நம்பிக்கை அதிகரிக்கணும், இன்னும் நன்றியோட இருக்கணும், நம்மளை பார்த்துக்கணும், சரி பார்த்துட்டே வரணும். குர்ஆன்றது கண்ணாடி மாதிரி. கண்ணாடி பார்த்து ஒழுங்குபடுத்திக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். அப்படி கண்ணாடி பார்த்து ஒழுங்குபடுத்திக்கலாம்ல, ஆனால் பெரும்பாலும் அழகுபடுத்தானே இருக்கும். ஒரு 4 வாட்டி தலை செய்வோம், 4 வாட்டி ட்ரெஸ் போட்டு பார்த்துப்போம், முகத்தை திருப்பி பார்த்துப்போம், அழகா இருக்க பார்த்துப்போம். அப்படி இல்லை, ஒழுங்குபடுத்திக்கன்னு சொல்றான். நம்ம குர்ஆன்ல நாம எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் சரியா இருக்கேனா, சொல்ற இறைவன் எதெல்லாம் சொல்ல நான் பொறுத்தவன் வாழ்றேனா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா. தனித்தனி கண்ணாடி இது, ஒரே கண்ணாடி எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, தனித்தனி கண்ணாடி இது. அதில் குர்ஆனை பார்க்கும்போது கண்ணாடியை கழட்டிடணும். புரியுதா? மத கண்ணாடியை கழட்டிடணும். இது குர்ஆன்றது பொதுவானது, வேதமானது. இப்போ கண்ணாடினா இருக்கும், நம்ம ஒரு பார்வையில பார்க்கக்கூடாது,
அகப்பார்வையில பார்க்கணும், புறப்பார்வையில பார்க்கக்கூடாது. 23ல 21 நிச்சயமாக உங்களுக்கு கால்நடையிலிருந்து ஒரு படிப்பனை இருக்கிறது. அவற்றின் வயிறுகளிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். இன்னும் அவற்றிலிருந்து உங்களுக்கு அநேக பயனும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் உணவாகவும் உட்கொள்கிறீர்கள். கால்நடை நிறைய பயன் இருக்குங்கிறான். அதில் பால் குடிக்கிறோம், அதில் கதகதப்பும் இருக்குங்கிறான். இன்னும் உணவாகவும் சாப்பிட்றீங்கிறான். நிறைய பலன் இருக்கு. உழவு ஓட்டுறது, இப்படியா சவாரி செய்யறது, சுமை சுமக்கிறது, நிறைய இருக்கு. நிறைய வசனம் இருக்குதுல. ஒன்று தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களா எல்லாரும் போய் படிக்கணும். இது வந்து நமக்கு ஒரு தூண்டுகோல் தான், நினைவூட்டத்துக்காக. கால்நடை பத்தி நிறைய இருக்கு, விலங்குகளை பத்தி நிறைய இருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் சிந்திக்கணும். இதுல நம்ம 1-2 எடுத்து காட்டுறோம். நிச்சயமா உங்களுக்கு கால்நடையிலிருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிறுகளிலிருந்து நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம். என்ன புகட்டுறோம்? பாலை புகட்டுகிறோம். இன்னும் அவற்றில் உங்களுக்கு அநேக பயன் இருக்கின்றான். கால்நடை நிறைய பயன் இருக்கா இல்லையா? அவற்றிலிருந்து உங்களுக்கு நான் உணவாகவும் ஆக்கியிருக்கின்றோம். அப்ப மனிதன் எப்படி வாழணும்? இயற்கையோடு வாழணும், இயற்கையை சார்ந்து வாழணும். நமக்கான நிலம், அது நமக்கான உணவு, அதனால கால்நடை இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். அப்ப தூய்மையான காற்றா இருக்கும். எப்படி நம்ம இப்ப பாருங்க, எப்படி தோப்புல உட்காந்துருக்கோம் இல்லையா, மரம் செடியெல்லாம் இருக்கு. இந்த காற்று எப்படி இருக்கும்? தூய்மையானதா இருக்கும். இப்ப இதுல கனி வகைகள் எப்படி வரும்? தூய்மையானதா இருக்கும் இல்லையா? நம்ம ருசிச்சு சாப்பிட்டுக்கலாம், உணவு ருசிச்சு சாப்பிட்டுருக்கோம், தண்ணியை ருசிச்சு சாப்பிட்டுருக்கோம். காற்றை ருசிச்சிருக்கோமா? காற்றை யாராவது ருசிச்சிருக்கோமா? நமக்கு தெரியும். தண்ணி குடிக்கும் போது அதில் சுவை சேர்த்துக்கிறோம், உணவுல சுவை சேர்த்துக்கிறோம், அப்ப ருசிச்சு சாப்பிட்றோம். தண்ணியை ருசிச்சு குடிக்கிறோம், ஜூஸா குடிக்கிறோம், பலரசமா குடிக்கிறோம் இல்லையா? காற்று ருசிச்சிருக்கோமா? எப்படி ருசிக்கிறது காற்றை? சிரிச்சு பாருங்க. காற்றில் ருசி இருக்கு. அதாவது இந்த மாதிரி தோட்டத்தில் உட்கார்ந்தோம்னா, கனி வகைகள் நிறைய பழங்களும் கனிகளும் இருந்ததுன்னா, பூக்கள் இருந்ததுன்னா, அதோடைய மனம் சேர்ந்து வரும். அந்த கனிகள் இருக்கக்கூடிய அந்த மனமும் பூக்கள் இருக்க மனமும் எல்லாம் சேர்ந்து வரும். அப்ப அந்த அந்த அப்ப அந்த வாசனை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மனம் எப்படி இருக்கும்? மனசு இதமா இருக்கும் இல்லையா? அப்ப காற்றுல ருசி உண்டு, காட்டுல ருசி உண்டு, நீர்ல ருசி உண்டு, உணவுல ருசி உண்டு. அதே மாதிரி உணர்வுல ருசி உண்டு. உணர்வு, உணர்ச்சி 2 இருக்கு. உணர்வு ருசியானது, இதமானது. உணர்ச்சி எப்படி நம்ம வந்து உப்பு ஜாஸ்தியா போனாலும், காரம் ஜாஸ்தியா, புளிப்பு ஜாஸ்தியா துப்பிடுமா இல்லையா? அதனால உணர்ச்சி சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? கசக்கும், புளிக்கும் இல்லையா? கடுகடுப்பா இருக்கும். சில வார்த்தைகள் துப்பிடுவோம் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் ருசி மனம் உண்டு. ஏன்னா விருப்பம் கொடுக்கப்பட்ட மனம், மனிதனுக்கு மனம் கொடுக்கப்பட்டு, அதுல விருப்பம் கொடுக்கப்பட்டு, அதுல நன்மை தீமை அறிவிக்கப்பட்டு. அத்தியாயம் 50ல 7-8. மேலும் நாம் பூமியை விசாலமா ஆக்கி, 50ல 7-8. மேலும் நாம் பூமியை விசாலமா ஆக்கி அதில் உறுதியான மலைகளை அமைத்தோம். மேலும் அதில் பயனுள்ள விளைச்சல்களையும் இணைய இணையாக முளைப்பித்திருக்கின்றோம். பயனுள்ள யாருக்கு? மனிதனுக்கு பயனுள்ள விளைச்சல்களையும் இணையாக்கின்றோம். திரும்பும் அடியார் எல்லோருக்கும் பார்வை அளிப்பதாகவும் நல்ல விஷயம் உண்டு. இந்த குரான் எப்படி? திரும்பும் அடியார் எல்லோருக்கும், அகப்பார்வை உடையவருக்கு, சிந்தனை உடையவருக்கு, இயற்கை பக்கம் திரும்புவருக்கு, இரண்டு பக்கம் திரும்புவருக்கு, உணர்வு பக்கம் திரும்புவருக்கு, திரும்பும் அடியார் எல்லோருக்கும் இது பார்வை அளிப்பதாகவும் நல்ல விஷயம் உள்ளுங்கிறான். அகப்பார்வை அளிப்பதாகவும் நல்ல விஷயமா உள்ளது இந்த குரான், இந்த வேதம். சரியா? அப்ப இயற்கை சார்ந்து வாழணுமா, அருள் சார்ந்து வாழணும், பொருள் சார்ந்து வாழணுமா? இயற்கைக்கு மாற வாழக்கூடாது. மனிதனா வாழணும்னு சொன்னா இயற்கையோட வாழணும். எந்தெந்த நிலப்பரப்புல எங்கெந்த உணவு கிடைக்குதோ அந்த நிலப்பரப்புல வாழணும். அதை தாண்டி வந்துட்டு நாங்க எல்லாருமே ஒரே இடத்துல வாழ்றோம், கூட்டமா வாழ்றோம், கூடி வாழ்றோம். கூடி வாழல, ஒன்றி வாழ்றோம். சேர்ந்து வாழல, சார்ந்து வாழ்றோம். இறைவன் சேர்ந்து வாழ சொல்றான், நல்லெண்ணத்தோட. சார்ந்து வாழக்கூடாதுங்கிறான். கூடி வாழ சொல்றான் நல்லெண்ணத்தோட. ஆனா ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு மனிதன் இணை வச்சுக்கிட்டு, அடிமையா இருந்துக்கிட்டு, ஒருத்தர் வரை மீறி மோசம் செஞ்சு நயவஞ்சகமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம் தன் தேவைக்காக. எந்த உயிரினமும் தன் தேவைக்காக, சுயநலத்துக்காக எந்த ஒரு உயிரினத்தை அழிப்பது இல்லை, இயற்கை அழிப்பது கிடையாது. மனிதன் கூட இயற்கை அழிச்சு வாழ்றதான், இயற்கை தன்மையை அழிச்சுக்கிற முதல்ல. 14 அத்தியாயம் 14 இன்னும் நீங்கள் கடலிலிருந்து சுவையுள்ள மாமிசத்தை புசிப்பதும், இன்னும் கடலிலிருந்து சுவையுள்ள மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துவதற்காகவும் அவன் தான் அதனை வசப்படுத்தி தந்தான். இறைவன் கடலை வசப்படுத்திருக்கானா இல்லையா? அது என்ன செய்யுது? ஆபரணங்கள். இப்ப நம்ம நினைக்கிறோம் தங்கம் வெள்ளி ஆபரணம், அது இல்லை. கடலுக்குள்ள இருக்குல்ல முத்து பவளம், அதுதான் முதல்ல ஆபரணமா இருந்துச்சு, அதுலதான் மதிப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியே சைத்தான் அழகா காமிச்சிட்டான். இன்னைக்கெல்லாம் தங்கம் எல்லாம் அலங்காரமாக்கிட்டான். அலங்காரம் வேற, ஆபரணம் வேற. அப்ப நீங்க கடலிலிருந்து சுவையுள்ள மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்க அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களை அதிலிருந்தும் நீங்க வெளிப்படுத்துவதற்காகவும் அவன் தான் அதனை வசப்படி தந்தான்.
இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலையும் நீங்க காண்கிறீர்கள். அவன் அருள்கொடையை நீங்கள் தேடவும் நீங்க நன்றி செலுத்தும் பொருட்டு ஒரு கடல் சின்ன தண்ணியில ஒரு பக்கெட்ல ஒரு கல்ல போட உள்ள போயிடும் இல்லையா? அவ்வளவு பெரிய கடல்ல அந்த கப்பல் எப்படி மிதக்குது? இறைவனுடைய நாட்டம் தானே. எப்படி காட்டுல பிளேன் பறக்குது? இது எல்லாமே இறைவனை செய்யற மனிதருக்கு அழகாக்கி கொடுத்துருக்கான். அவன் வந்து வசப்படுத்தி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஆனா மனிதனை செய்யறனா வரம் மீறி அதை தனக்கு தான் இணை வச்சு மொத்தம் இணை வைக்கிறான். சுயநலம். 16:15 மேலும் உங்களுடைய பூமி அசையாது இருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியான மலைகளையும் நிலைநிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழி அறிவதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் உண்டாக்கினான். அப்படித்தானே இப்ப கப்பல்ல போற அப்படித்தானே நட்சத்திரத்தை பார்த்து போறாங்க, வழி அறிகிறாங்க. ஆறுகளையும் பாதைகளும் வழி அறியிருக்காங்கிறான். என்ன வழி? வாழ்க்கைக்கான வழி. வழினா ஊருக்கு ஊருக்கு போறது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்காக, வாழ்வியலை தேடிக்கொள்வதற்காக, வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக. ஆனா மனிதர்கள் கைகள் தேடிக்கொண்ட வினையினால் 30:41 மனிதர்கள் கைகள் தேடிக்கொண்ட வினையினால் கடலிலும் தரையிலும் குழப்பம் தோண்டின. மனிதன் வரம்பீரனா இருக்காங்கிறான், அநியாயக்காரனா இருக்கிறான். இயற்கை அழிச்சு தான் வாழ நினைக்கும் போது என்ன சொல்றான் இறைவன்? மனிதர்கள் கைகள் தேடிக்கொண்ட, அதாவது செயல்கள், அவருடைய செயல்கள் சொல்றான். தேடிக்கொண்ட வினையினால் கடலிலும் கரையிலும் குழப்பம் தோண்டின. அவர் திரும்பி வரும் பொருட்டு அவர் செய்தார்களே அப்படி சிலவற்றை அவர் சுவைக்கும்படி செய்தான். இறைவன் யாருக்கு அணையம் இல்ல, மனிதன் தன் கரங்களால செய்தவர் வரனால இயற்கை சீட்டை வருதா இல்லையா? இயற்கை சீட்டை வரமே நினைச்சான், உங்க கரங்களா செஞ்சு விடான்னு சொல்றான். மனிதன் யாருக்கும் அநியாயம் செய்யல, வரம்பீர் நீங்க தான். அப்ப நீங்க செய்தவற்றிலிருந்து சிலவற்றை சுவைக்கும்படி செய்றீங்க. கடல் வந்து அலையா வருது, காற்று புயலா வீசுது இல்லையா? இன்னும் நிறைய இயற்கை சீற்றம் பார்க்குறோம். இயற்கை சீற்றம் யாருது? இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாயிரும். இயற்கை இறைவனை மனிதனை வாழ வைக்க தான் படைக்கப்பட்டிருக்கு, இறைவனை அனுமதிக்க வரைக்கும். இறைவனை கட்டளை வச்சுன்னா வச்சுக்கணும், அப்படியே தேசம் திரும்பிடும். இதுதானே இயற்கை படைக்கப்பட்டு மனிதன் வாழ வைப்பதற்காக தான். மனிதன் வர மீறும்போது இறைவனுடைய கட்டளை வச்சுன்னா அது அப்படியே செய்வான், திசை திரும்பிடும். அதான் இயற்கை சீற்றம்னு சொல்றோம். இயற்கை சீட்டம் வந்து இறைவனுடைய கோபம் தானே, நினைவூட்டுதல், அச்சுறுத்தல். 30:42 பூமியில் நீங்கள் பயணம் செய்து முன்னிருந்தவர்கள் முடிவு என்ன ஆயிட்டு என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கிறான். நீங்க பூமியில் பயணம் செய்து முன்னிருந்தவர்களின் முடிவு என்ன ஆயிட்டு என்பதை கவனித்து பாருங்கள். அவர்கள் பெரும்பாலோர் இணைப்பொருளாக இருந்தனர் என்று கூறும். முன்னோட தெரிந்தானே எத்தனை பேர் இறைவன் அழைச்சிருக்கான் முந்தைய சமுதாயத்தை, எப்படிலாம் அழைச்சிருக்கான் குரான் படிச்சா புரியும். அதுல கொஞ்சம் சிலவட்ட பார்ப்போம் நம்ம. 30:9 அத்தியாயம் 30:9 அவர்கள் பூமியில் சுற்றி பயணம் செய்து அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு என்னவாயிட்டு என்பதை பார்க்கவில்லையா அப்படிங்கிற. நம்மளா அவர்களாம் யாரும் நம்மளதான், நீங்கள் இப்ப இருக்க மட்டும் சரி. அவர்கள் இவர்களை விட வலிமை மிக்கவர்களா இருந்தார்கள். அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களா இருந்தார்கள். அவர்களும் பூமியில் விவசாயம் செய்தார்கள். விவசாயத்தை பத்தி சொல்றா பாருங்க. அவர்களும் பூமியில் விவசாயம் செய்தார்கள். இன்னும் அவர்கள் அதை பயன்படுத்ததை விட அவர்கள் அதிகமாகவே பயன்படுத்தினார்கள். இப்ப நம்ம பயன்படுத்ததை விட அவர்கள் அதிகமாக பயன்படுத்தான்னு சொல்லணும். ஏக்கர் கணக்கில். இப்ப நம்ம என்ன ஏக்கர் கணக்கில் இருக்கிறோம், சென்ட் கணக்கில் இருக்கிறோம். இப்படிதானே 2 சென்ட் 3 சென்ட்ல வாழ்றதே நம்மளால முடிய மாட்டேங்குது, அதை வாங்குறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஆனா ஏக்கர்கள் தான் வாழ்ந்துருக்காங்க பாருங்க. அதை பார்ப்போம். இவர்கள் பயன்படுத்தியதை விட அது அதிகமாக பயன்படுத்தினார்கள். அவரிடமும் அவர்களுக்கான தூதர்கள் தெளிவான அத்தாட்சியை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். விசாலமா வாழ வச்சான் இறைவன், பாக்கியங்களை பொழிஞ்சான். ஆனால் அவர்கள் நன்றி கட்டவர்களா இருந்தாங்க, வரம்பீறினாங்க. அப்பயும் தூதர் அனுப்பப்பட்டார்கள், உபதேசம் செய்யப்பட்டார்கள், எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள். ஆனா அவங்க கேட்கல, செவியேற்கல. பல சொன்னா நாம அவருக்கு அநியாயம் செய்யலை, அவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். தூது அனுப்பப்படாத சமுதாயம் கிடையாதுங்கிறான். தூது அனுப்பாம நான் அழிப்பதே இல்லைங்கிறான். அதை அடுத்தது பார்ப்போம். 6:6 அத்தியாயம் 6:6 அவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையை அழித்திருக்கின்றோம். உங்களுக்கு முன்னர் அவர்கள்லாம் வந்து இறைவன் தூதர்கிட்ட சொல்லும்போது அவர்னு சொல்றான், தூதர் நம்மளுக்கு சொல்லும்போது உங்களுக்குன்னு சொல்லுவார். வேதம் எப்படி நமக்கு தானே சமயமா இருக்கு. அப்ப நம்ம படிக்கும் எப்படி படிக்கணும்னா அப்படியே படிக்கூடாது, யாருக்கும் சொன்ன மாதிரி படிக்கூடாது, நமக்கு சொன்ன மாதிரியே படிக்கும். உங்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையை அழித்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? பூமியில் நாம் உங்களுக்கு செய்து தர வசதிகள் எல்லாம் அவர்கள் செய்து கொடுத்தோம். உங்களுக்கு செய்து தர வசதியெல்லாம் அவர்கள் செய்து கொடுத்தோங்கிறான். அவர்கள் மீது நாம் வானம் தாரத்தாரையாக பொழியுமாறு செய்தோம். அவர்களுக்கு கீழ் ஆறுகள் செலுத்தோடி கொண்டிருந்தனர். பிறகு அவர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களை அழித்து விட்டோம். அவர்களுக்கு பின் வேறொரு தலைமுறை உண்டாக்கிறோம். பாக்கியங்களை வாழ வச்சான், வரம்பீர்னாங்க,
பாவத்தின் காரணம் அழைச்சிட்டேங்கிறான். அதே அர்த்தம் நமக்கும் தான். இப்பயும் நம்ம வரமீறும் போது அழைச்சிடுவேங்கிறான். இது எச்சரிக்கை தானே, உபதேசம் தானே. உபதேசம்னா என்ன? யாருக்கு உபதேசம்? வேதம் யாருக்கு உபதேசம் சொன்னா பணிவுடையவருக்கும் உள்ளச்சோழருக்கும் உபதேசம், நிராகரிப்பவருக்கும் வரம்பீரருக்கும் எச்சரிக்கை. சரியா? 34-45. மேலும் இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் பொய்விக்க முற்பட்டனர். அன்றியும் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து 10ல் 1 கூட இவர்கள் அடையவில்லைங்கிறான். நம்மளாம் சொல்றான், அவர் வாழ்ந்ததில் நீங்க 10ல் 1 கூட அடையலைங்கிறான். உதாரணம் சொல்றான். ஆனா இதுக்கே வரமீறிட்டு இருக்கும், இதுக்கே பெருமை கொண்டுட்டு இருக்கும். ஆகவே அவர்கள் என் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். அந்நிராகரிப்பர் எவ்வாறு இருந்தாது? அந்த நிராகரிப்போட அமைஞ்சு அழைச்சிட்டேங்கிறான். ஒவ்வொரு வாட்டி தூதரை பொய்ப்பிக்கும் போதெல்லாம் இறுதிகால தூதர் இல்லை, அந்த சமயத்துக்கு இறுதிகால தூதர் வருவாங்க. இறுதிகால தூதர் ஒரு தூதர் ரீதியானவர் கிடையாது, நபி ரீதியானவர்கள். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் உபதேசங்கள் வந்துட்டே இருக்கும், எச்சரிக்கை வந்துட்டே இருக்கும். அப்ப அந்த சமயம் அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ணப்படும், தெளிவுக்கு விட்டப்படும். உபதேசங்களும் எச்சரிக்கைகளும் வராமல் அழிப்பதில்லைங்கிறார். அப்ப இவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் பொய்ப்பிக்க முற்பட்டனர். அன்றி அவர்களுக்கான கொடுத்தில் 10 ஒன்றை கூட நீங்கள் அடையவில்லை. அன்றியும் அவர்கள் என் தூதரை பொய்ப்பிக்க முற்பட்டார்கள். அந்த நிராகரிப்பர் எவ்வாறு இருந்தது என்பதை சிந்திச்சு பாருங்க. அப்ப மனிதன் வரமீறனா இருக்கிறான், இணைவிப்பனா இருக்கிறான். ஆனா உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, சிந்திங்கிறான். இயற்கை பக்கம் திரும்புங்க, இருள் பக்கம் திரும்புங்க. இயற்கைக்கு வாழ வேண்டாம். ஏன்னா இயற்கை தான் உங்களுக்கு வாழ்வாதாரம். இயற்கையை அடிச்சுட்டு வாழணும்னு நினைக்க வேண்டாம். பொருள் ஒருபோதும் பயன் தராது, அருள் தான் பயன் தரும். அறிவு பயன் தராது, ஞானம் தான் பயன் தரும். அப்ப அறிவும் ஞானமும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பொருளும் அருள் வித்தியாசம் இருக்குல்ல? அப்ப நினைச்சணும், பொருள் சார்ந்தவரும் அருள் சார்ந்தவரும் வாழ்வாதாரம் எது? அருளா பொருளா? உதாரணத்துக்கு 2:35 போயிட்டு இருக்கிறோம். மேலும் நாம் ஆதமே நீரும் மனைவியும் இச்சோனமதில் குடியிருங்கள். மேலும் ஆதம்ட முதல் மனிதன் சொல்றான், நீரும் மனைவியரும் சோனமதில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். நீங்கள் அக்கிரமக்காரர்களாக நின்றும் ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னோம். சொர்க்கத்துக்கு இணையான இந்த பூமி, வானம் பூமி சொர்க்கத்துக்கு இணையாக தான் படைக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? உள்ளச்ச முடியாருக்கு. வரமீறவர்களுக்கு நரகத்துக்கு இணையாக படைக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தா நமக்கு சொர்க்கம் நரகம் இங்கிருந்து தான் நமக்கு கொடுக்கப்படும். அப்ப எப்பெல்லாம் சுகம் இருக்குதோ சொர்க்கத்துக்கான பிரதிபலன், எப்பெல்லாம் இங்க வேதனை இருக்கோ நரகத்தான பிரதிபலன். அப்ப என்ன சொல்றான்? ஆதமே நீரும் மனைவியரும் சோனமதில் குடியிருக்கு, இங்க வாழுங்க. ஆனா நீங்க விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். மரத்தை மட்டும் நெருங்காதுன்னு சொல்றான். எதை இறைவன் நெருங்க வேணாம்னு சொல்றானோ அதை மட்டும் நெருங்காது. அப்படின்னு அர்த்தம், நெருங்குறது என்னன்னா உரிமை கொண்டாடாதீங்க. உரிமை கொண்டாடும் போது உணர்ச்சி வசப்படுறீங்க. நான் என்னுடையது இருக்கக்கூடாது. உரிமை கொண்டாடும் போது வரமீறீங்க, பிறகு தீங்கிழைக்கிறீங்க. அப்ப எதையும் சொந்தம் கொண்டாடாதீங்க. எல்லாமே அமானிதம் தான், கொடுக்கப்பட எல்லாமே அமானிதம். பயன்படுத்திங்க, கொடுக்கப்பட்ட பயன்படுத்திங்க, ஆனா சொந்தம் கொண்டாடாது. ஏன்னா வானங்கள் உள்ள பூமி அனைத்தும் யாருக்கு சொந்தம்? படைத்தவருக்கு தான் சொந்தம். நினைச்சிடறோம் சொந்தம் கொண்டாடும் போது நான் வரம்பிடுறோம். நான் என்னுடையது, எனக்கு மட்டும்தான் சொல்றோமா இல்லையா? கொடுக்கப்படாத அமானிதம், புரியுதா? பயன்படுத்திக்கலாம், சொந்தம் கொண்டாடக்கூடாது, அதான் அமானிதம். இந்த உயிர் அமானிதம், உடல் அமானிதம், உறவு அமானிதம், காலம் அமானிதம், எல்லாம் அமானிதம் தான். கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட காலம் பயன்படுத்திங்க, இந்த உயிரை அளவுதான் பயன்படுத்திங்க, உடல் அழகா பயன்படுத்திங்க, உறவுகள் அழகா பயன்படுத்திங்க. ஆனா எதையுமே சொந்தம் கொண்டாடாதீங்க. ஏன்னா உயிர் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உயிர் எடுத்துக்கிட்டா அந்த உடல் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உடலை எடுத்துக்கிட்டா அந்த உறவு உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அப்படித்தானே? அப்ப காலம் முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப அமானிதம் கொடுக்கப்பட்டது. எப்படி நம்ம அமானியத்தை பேணிக் கொள்கிறோம்? உயிர் அப்படிங்கிறது ஆற்றல், இறைவனுக்கு நன்றியோடு இருங்க. இந்த உடல் கொடுக்கப்பட்ட அமானிதம், அதை ஒழுங்கா வச்சுக்கோங்க. அது பெருமை கொள்ள வேண்டாம், அழகுபடுத்திக்க வேண்டாம், ஒழுங்குபடுத்திக்கங்க. இந்த உறவு கொடுக்கப்பட்டது, உணர்வை பேணிக்கொள்ள உறவு கொடுக்கப்பட்டது. உணர்வை பேணிக்கொள்வதான் உறவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறவு சரியாக பயன்படுத்திங்க. அந்த உறவை பேணிக்கொள்வதான் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை சரியா பயன்படுத்தி. உறவை பேணிக்கொள்வது ஜக்காத்து, உணர்வை பேணிக்கொள்வது உள்ளட்சமா தொழுகை. உணர்வு அதை பேணிக்கொண்டுச்சுன்னா அது தொழுகை, இறைவனை வணங்குதல். உறவை பேணிக்கொள்வது ஜக்காத்து, அவன் நன்மை செய்வது. சரியா? உள்ளட்சம்ங்கிறது தொழுகை, நற்செயல் அப்படிங்கிறது ஜக்காத். அப்ப ரெண்டும் சேர்ந்துதான் வரும். சரியா? அப்ப ஆதமே நீரும் மனைவியும் சோனமதில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதுல இருந்து தாராளமா உண்ணுங்கள். ஆனா மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். எதை நெருங்க வேண்டாம், நெருங்க வேண்டாம். நான் என்னுடைய மட்டும் நெருங்காதீங்க. எல்லாம் வானங்கள் அனைத்தும் யாருக்கு? படைச்சோம் தான் சொந்தம், அல்லாஹ்க்கு தான் சொந்தம். அதில் கொடுக்கப்பட்டது கண்ணியமா இருங்க, கனிவோடு இருங்க, பணிவோடு இருங்க. எதை இறைவன் தடுத்தாலும் தடுத்தது நீங்க முற்பட வேண்டாம், அதுல இருந்து விலகிங்கன்னு சொல்றேன். அப்படி தடுத்து நீ விலகலன்னு சொன்னா அக்கிரமகால ஆகிவிடுவீர்கள், வரமீறவர் ஆயிடுவீங்க.
7:27. 7:27. ஆதமுடைய சந்ததியினரே, எப்படி ஆதமுக்கு என்ன சொன்னானோ, ஆதமுடைய சந்ததி யாரு? மனிதர்கள் தான். ஆதம்னா மனிதன் அர்த்தம், மனிதனுடைய சந்ததிகள். ஆதமுடைய சந்ததியினரே, சைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவருடைய மானக்கேட்டை அவர்கள் அடையுமாறு அவருடைய உள்ளச்சத்தை விட்டு அவர்களை விட்டு நீக்கி இறைவனுடைய பாக்கியிலிருந்து வெளியேற்றியது போல் அவன் உங்களை சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். எப்படி ஆதமும் அவருடைய மனைவி மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்லிட்டான். சைத்தான் அழகா காமிச்சான், நீங்க மரத்தை நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வானவர்கள் ஆயிருவீங்க, நிரந்தரமா தங்கிடுவீங்கன்னு அலங்கனமான வார்த்தையை சொன்னான். அவங்களும் சைத்தானுக்கு வாங்கிட்டாங்க. அப்ப என்ன செய்யாங்க? அல்லாவுடைய சைத்தான் அல்லாஹ் அல்லாவுக்கு இணை வைக்க சொல்லிட்டான். அல்லா நினைச்சா நான் கூட்டு சொல்லி அவங்கள்ட்ட சைத்தானை பின்பற்றான்னு சொன்னா இல்லையா, மரத்தில் நெருங்க வேண்டாம்னு சொன்னா இல்லையா, கேட்டானா இல்லையா? சரி, சிறிது காலம் நீங்க போய் பூமியில தங்கிருங்க, அங்க உங்களுக்கு சிறிது காலம் கொடுக்கப்படும், உணவும் கொடுக்கப்படும் சொல்றேன். அதுதான் இறைவன் சொல்றேன், ஆதமுடைய சந்ததியினரே, சைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும், யாரு? ஆதமையும் அவருடைய மனைவியும், அவருடைய மானக்கேட்டை அவர்கள் அடையுமாறு அவருடைய உள்ளச்சத்தை அவர்களை விட்டு நீக்கி இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து வெளியேற்றியது போல் அவன் உங்களை சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். சைத்தான் தான் உங்களுக்கு பகைவன். உணர்வு உணர்ச்சி என்ன இருக்கு? உணர்வுல இருக்க வரைக்கும் நம்ம இறைவனுடைய பாக்கியத்தில் இருக்க அர்த்தம். உணர்ச்சிக்கு போயிட்டோம்னா சைத்தானுடைய பாதையில போயிட்டோம் அர்த்தம். நிச்சயமா அவனுடைய கூட்டத்தார் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு? அவனும் அவனுடைய கூட்டத்தார், சைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் சைத்தான்களை நிராகரிப்பவர்கள் நண்பராக்கி இருக்கின்றோம். நிராகரிப்பு யாரு? மனசாட்சி விரோதமா யாரும் நிராகரிப்போர். அதனால சைத்தான் உங்களை வழிகெடுக்க வேண்டாம், அவன் அவருடைய பகைவன். யார் அருளால் நிலைவிட்டு விலை கொள்கிறாரோ அவருடைய சைத்தான் நெருக்கமாகிறீங்க. அருளால் நினைவுட்டுன்னு சொன்னா இறைவனை மறந்துட்டு யார் வாழ்றாங்களோ, அதாவது மறுமையை மறந்துட்டு யார் வாழ்றாங்களோ, மரணத்தை மறந்துட்டு யார் வாழ்றாங்களோ. மரணம் எப்பயுமே நமக்கு உள்ளட்சமா இருக்கணும், எப்ப வேணா வரலாம். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமை, அதுவும் உள்ளட்சமா இருக்கணும். மறுமைக்கான கூலி யார் கொடுப்பா? இறைவன் தான் கொடுப்பான். அப்ப இறைவன் நம்புறது அப்படின்றது மறுமையை நம்புறது, மறுமையை நம்புறது மரணத்தை நம்புறது, மரணத்தை நம்புறதுங்கிறது என்ன இதுவும் நியாய உணர்வை பின்பற்றிக்கிறது. ஏன்னா மரணம்ன்றது நிச்சயம், அது எந்த மாற்றம் இல்லை, விதிக்கப்பட்டாச்சு. மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதான் நம்பிக்கை. அங்க நமக்கான கூலி இருக்கு, நன்மை தீமை நம்ம செய்த பாவத்துக்கானோ அல்லது கர்மாக்கான கூலியோ அல்லது நம்ம செய்த புண்ணியத்துக்கான கூலி இருக்குது இல்லையா? அதுதான் இறைவன் நினைவூட்டுறான். இது நினைவூட்டு நல்ல விஷயம். நீங்க மறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, மறுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்கு. எது நினைவூட்டுறது? உங்களுடைய காலத்தை நினைவூட்டக்கூடியதா இருக்கு. இந்த குர்ஆன் உங்களுக்கு காலத்தை நினைவூட்டுது, இந்த வேதம் உங்களுடைய காலத்தை நினைவூட்டுது, உங்க நேரத்தை நினைவூட்டுது, மறுமை நினைவூட்டுது, இறைவன் நினைவூட்டுது, உங்களுடைய செயலை நினைவூட்டுது. ஆக இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்க. நான் வெறும் சடங்கா நான் ஓதிட்டேன், நான் தொழுதுட்டேன், நான் கோயிலுக்கு போயிட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், இதுலதான் புண்ணியம் இருக்கு. கண்டிப்பா புண்ணியமே கிடையாது. யாராவது சொல்லுங்க. வேதத்தை படிச்சவங்க கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. வேதத்தை உணர்ந்தவங்க, அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இதுல புண்ணியம் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு சடங்கு. எப்ப புண்ணியம் இருக்கு? உங்களில் அழகு சிறுவர் யார்? உள்ளட்சமுடையவர்களாகவும் நல்ல செயல் செய்யக்கூடியவர்களாகவும் நியாய உணர்வுடையவர்களாகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் அது நல்ல செயல், அது நன்மைக்குரியதா இருக்கு. ஏன்னா இறைவன் சொன்னா புண்ணியம் என்பது கிழக்குல மேற்குல கிடையாதுங்கிறான். நான் மேற்கு பார்க்க தொழுதுட்டேன், கிழக்கு பார்க்க கும்பிட்டேன், அப்படி கிடையாது. புண்ணியம் என்பது கிழக்குல மேற்குல கிடையாதுன்ட்டான். புண்ணியம் என்பதுல இருக்கு 2:177 போயிட்டு வரலாம். அத்தியாயம் 2:177. நன்மை என்பது, அதாவது புண்ணியம் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில்லை. என்ன சொல்றாங்க? நாங்க மேற்கு பக்கம் தொழுவோம், நாங்க கிழக்கு பக்கம் கும்பிடுவோம் சொல்றோமா இல்லையா? உதாரணத்துக்கு. ஆனா என்ன சொல்றேன்? நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதே கிடையாது. ஆனா நன்மை என்பது அல்லாஹ்வின் மீதும், அதாவது படைத்தவன் மீதும், இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹ் மீது, படைச்சவன் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அடுத்து இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ளுதல். இறுதி நாள் என்ன? தீர்ப்புக்குரிய நாள். வானவர்கள் மீது நம்பிக்கொள்ளுதல், வேதங்கள் மீது நம்பிக்கொள்ளுதல், நபிமார்கள் மீது நம்பிக்கொள்ளுதல். நபிமா நம்பினதும் இவர் நபி நம்புறோம் இல்ல, அவர் என்ன சொல்றோ அதை நம்புறது. எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கிறோம் மருத்துவமா அர்த்தம். அல்லாஹ் நம்பிட்டோம் அர்த்தம் இல்ல, மறுக்க கூடாம இருக்கும். நான் நம்பிட்டேன், எல்லாரும் சொல்ல நான் நம்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம், நான் மறுக்கலன்னு அர்த்தம். நம்பிட்டா பயப்படணும், உள்ளச்சம் கொள்ளணும். வேதத்தை நம்பிக்கொண்டா அப்படி வாழணும். நபிமா நம்பிக்கொண்டா அந்த வேதத்தை ஏத்துக்கணும், அப்ப வேதப்படி வாழணும். அப்ப இறுதி நாள் மீதும், வானவர் மீதும், வேதங்கள் மீதும், நபிமார் மீதும் நம்பிக்கொள்ளுதல். பொருளை இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கும், அனாதைகளுக்கும், ஏழைகளுக்கும், நேர்வழி இருப்பவருக்கும், யாசிப்பவர்களுக்கும், நிர்பந்தம் உள்ளானவர்களுக்கும், கடன் போன்ற நிர்பந்தம் உள்ளானவர்களுக்கும் மீட்புக்காக உதவி செய்வோர், இன்னும் நற்செயல் நிலைத்து நின்று தூய்மைக்கானவற்றை கொடுப்போர், இன்னும் தாம் வாக்களித்தால் தாம் வாக்குறுதி நிறைவேற்றுவோர்,
துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையுடன் இருப்பவர் தான் நன்னடியார்கள். இவர்கள் தான் பயபக்தியாளர். இப்ப இறைவன் சொல்ற பயபக்தர் யாரு? என்ன சொல்றான்? கிழக்கில் மேற்குல உங்க புண்ணியம் கிடையாதுட்டான். இந்த செயலாம் இருக்கணுங்கிறான். நம்பிக்கை இப்படி இல்லை, நம்பிக்கை இருக்கணும், அழகிய முறையில் செயல் செய்யறதா இருக்கணும், பிறகு உதவி செய்யக்கூடியதா இருக்கணும். இதுலதான் புண்ணியம் இருக்கு, இதுலதான் நன்மை இருக்குது. இதுதான் இறைவனை வழிபடுறது, இதுதான் இறைவனுக்கு கட்டுப்படுறது, இறைவனை தொழுகிறது, எல்லாம் இதுலதான் நிற்கும். இந்த ஆயத்தோட வாழணும். சரியா? சரி. 20:81 அத்தியாயம் 20:81. நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள், அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். அப்படி நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள், அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள். உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும். எப்ப இறங்கும்? இயற்கைக்கு மாறா வாழும் போது, இறைவனுக்கு எதிராக செயல்படும் போது, மனசாட்சிக்கு விரோதமா வாழும் போது இறைவனுடைய கோபம் இறங்கிவிடும் சொல்லும். மேலும் எவன் மீது என் கோபம் இறங்கிறதோ அவன் நிச்சயமா வீழ்வான், அவன் நஷ்டவாள். அப்ப இயற்கைன்றது என்ன? மனிதனை வாழ வைப்பதா இறைவனுடைய அருள் கொடை பாக்கியங்கள். இந்த இயற்கையோட வாழணும், பாக்கியங்களை வாழணும். தூய்மையான காற்று, தூய்மையான உணவு, தூய்மையான நீர், தூய்மையான மனநிலை, நல்ல உணர்வு, இதோட தான் வாழணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே கெட்டு போச்சு. நல்ல உணர்வு இல்லை, நல்ல உணவு இல்லை, நல்ல நீர் இல்லை, நல்ல காற்று இல்லை, நல்ல உறவுகளும் இல்லை. இல்லை அப்படிதானே இருக்கு? அது மாதிரி நல்ல உணர்வு இல்லை தானே. காரணம் பெருமையும் போராமையும் போட்டியும், பார்வை கெட்டு போச்சு, எண்ணம் கெட்டு போச்சு. நல்ல உணவு இல்லை, ஏன்னா அது இயற்கைக்கு மாறா இருக்கு. எல்லாமே விஷமாகி போச்சு. நல்ல காற்றும் இல்லை, அது விஷமாயிடுச்சு. நல்ல நீரும் கிடையாது. அப்ப நம்ம இயற்கைக்கு மாறா வாழ்றோமா இல்லையா? காரணம் நம்முடைய பாவத்தின் காரணமா. இப்ப இறைவன் முகம் திரும்பணும், இயற்கை முகம் திரும்புறது. இறைவன் முகம் திரும்புறது என்ன? இயற்கை முகம் திரும்பிட்டோம், இறைவன் முகம் திரும்ப அர்த்தம். இறைவன் எதுக்கு நமக்காக படைச்சானோ அதுல இருந்து வாழ்றது. 30:30 போயிட்டு வரலாம். அத்தியாயம் 30:30. ஆகவே நீர் உம் பார்வை நேர்வின் பக்கமே முற்றிலும் நிலைத்தீராக. ஒவ்வொருத்தரும் நீர் உம்முடைய பார்வை நேர்வழியின் பக்கமே முற்றிலும் நிலைத்தீராக. எதில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே நேர்வழியாகும். எதில் இறைவன் படைத்தான்? இயற்கையில படைத்தான். ஆகன்ற மாதிரி படைத்தான். அதே நேரத்தில் எதில் படைத்தான்? இயற்கையில படைத்தான். அப்ப நேர்வின் பக்கம் முற்றிலும் நிலைத்தீராக. எதில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே நேர்வழியாகும். அல்லாவின் படைப்பில் மாற்றம் இல்லை, அதுவே நிலையான மார்க்கமாகும். ஆனா மனிதர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள். எதுல இருந்து படைத்தோம் அதுல வாழுங்கிறான். உங்களை எதுக்காக படைச்சிருக்கணும், எதுல இருந்து படைச்சனோ அதுல வாழுங்க. எதுக்காக படைச்சேன்? மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைக்கவில்லை, அவனை வணங்குவதற்காக, அவனை கீழ்ப்படுவதற்காக படைச்சேங்க. எதுல இருந்து படைச்சான்? இயற்கையில தான் படைச்சான். உங்களுக்காக இயற்கை படைக்கப்பட்டிருக்கு, அதுல வாழுங்கிறான். இயற்கைக்கு மாறா வாழ வேண்டாம். சரியா? இன்னைக்கு அதான் நிலப்பரப்புல எப்படி ஆகிப்போச்சு, இயற்கைக்கு மாறா ஆகி போச்சுன்னு சொன்னா, மலை சார்ந்த இடம் குறிஞ்சி கோரையா மாறி போச்சு. புரியுதா? மலையெல்லாம் உடைக்கிறாங்களா இல்லையா? மலையெல்லாம் பேர்த்து எடுக்கிறாங்க. இறைவன் நடமா அதில் அதே ஒரு நாள் பேர்ந்துடும் சொல்றாங்க. மலைகளை நான் பேர்த்திடுவோங்கிறான். வர மீட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேர்த்து எடுக்கிறது? நீங்க அவன் தகர்த்துட்டு இருக்கிறீங்க, குண்டு வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இன்னொரு ஒரே ஒரு கட்டளை வந்தா போதும், மலையெல்லாம் தூத்தலா போயிருங்கிறான். அப்படி ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி பயந்துக்கணும். காடும் சார்ந்த இடமும் முல்லை, அது என்ன இன்னைக்கு எல்லாமே தொழிற்சாலை ஆகி போச்சு. ஆயிடுச்சா இல்லையா? காடுகளாம் அழிச்சு தொழிற்சாலை ஆகி போச்சு. வயல் சார்ந்த இடமும் மருதம், என்ன எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. விளைநிலங்கள்லாம் விலை பேசியாச்சு, எல்லாம் பிளாட் போட்டு வித்தாச்சு. கடல் சார்ந்த இடமும் நெய்தல், இதெல்லாமே என்னச்சு? கடல் அசுத்தமாயிருச்சு இல்லையா? அதெல்லாமே மருந்து கலந்தாச்சு. மணல் சார்ந்த இடம், இன்னைக்கெல்லாம் லாரி மண் அள்ளி போயிட்டு இருக்காங்களா இல்லையா? மரணம் ஆகி போச்சு. இதெல்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சமா சிந்திக்கணும். ஆன்மீகவாதி ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், அறிவாளி ஆகட்டும், விஞ்ஞானி ஆகட்டும், கல்விமான் ஆகட்டும், தொழிலதிபர் ஆகட்டும், எல்லாரும் மனிதர் தானே. எல்லாத்துக்கும் உணவு தேவை தானே. உணவு இருக்கணுமா இல்லையா? இந்த உணவு அழிச்சிட்டு எப்படி வாழ்றது? இதுக்கு எத்தனையோ இருக்குல்ல. இயற்கை அழிக்காம வாழலாமா இல்லையா? இயற்கை அழிச்சிட்டு தான் மட்டுமே வாழ நினைக்கிறது, பணம் மட்டுமே சேர்க்கணும்னு நினைக்கிறது, புகழை மட்டும் சேர்க்கணும், பெருமை மட்டும் சேர்க்கணும்னு நினைக்கும் போது மனிதன் அழிச்சிட்டு இவங்க எப்படி வாழ போறாங்க? ஆன்மீகன்ற பேர்ல, அரசியல்ன்ற பேர்ல, கல்வின்ற பேர்ல, விஞ்ஞானத்தின் பேர்ல, அறிவின்ற பேர்ல, தொழில்ன்ற பேர்ல இயற்கை அழிச்சிட்டு இவங்க மட்டும் எப்படி வாழ போறாங்க சொல்லு? அப்ப இயற்கை அழிக்காம வாழக்கூடிய தன்மை வேணுமா இல்லையா? அப்ப வேதம் படிக்கணும். இறைவன் அருளை நிராகரிக்காம பாக்கியங்களை வாழ்றதுக்கான வழியை தேடணுமா இல்லையா? ஆன்மீகம் அதானே சொல்லி தருது, வேதம் அதானே சொல்லி தருது இல்லையா? அப்ப வேதத்தை படிக்காம ஆன்மீகம் எப்படி உருவாகும்? அதுல சடங்கு மட்டும்தான் இருக்கும், அது சம்பிரதாயம் மட்டும்தான் இருக்கும், அது போலியானதா இருக்கும். அதுல எல்லாரும் மனிதர்கள் தான். அப்ப இயற்கை மனிதருக்காக தான் படைக்கப்பட்டது. அப்படி சொன்னோம், இயற்கையை விட்டு வாழ்றது இறைவனை சார்ந்து வாழ்றதாகும். அப்ப இயற்கைக்கு மாறு செய்யக்கூடாது, இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது.
அதில் மனிதன் படைப்பின் நோக்கம் என்னன்னு சொன்னா இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து பாக்கியங்களை வாழணும். இப்போ மனிதன் உணவு பக்கமே. எந்த உயிரினமும் இயற்கையை அழிச்சிட்டு வாழ்றது இல்லை. மனிதன் இயற்கை அழிச்சிட்டு வாழணும்னு நினைக்கிறான். வாழ முடியாது, ஒரு காலம் முடியாது. சீக்கிரம் மனிதன் அழிச்சு போயிடும். அதனால எங்கள் இறைவனே எங்களையும் என் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உன்னுடைய பாக்கியங்களில் உன்னுடைய அருள் பாக்கியங்களை வாழ வைப்பாயாக. உன்னுடைய சந்ததிகளையும் சரி இந்த அநியாயக்கார மக்கள் இருந்தும் வரம்பியர்களிருந்தும் எங்களை பாதுகாப்பாயா, வீட்டுக் கொடுப்பாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது கருணையாலும் இருக்க முடியாது. எந்த விருப்பத்தை எங்களை படைத்தாய் அந்த அளவுக்கு எங்கள் வாழ இறைவனே. எங்களுக்காக எதில் படைத்த அந்த பாக்கியங்களை வாழை சொர்க்கத்து இணையான வாழ்க்கையை எங்களுக்கு இனிமே தந்தது. மறுமையில் எங்கள் சொர்க்க இவங்களை வாஜிப்பாக்கிறேன். நிச்சயமா நீ செவியேற்கணும், இறக்க முடியணும், எல்லா போகணும். அகிலே நீ இறைவன் நல்லா புரியும்.